ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. டிடெக்டிவ் தீபாவும் நம்ம சாமுண்டேஷ் கிட்ட வந்து உங்கள் மாப்பிள்ளை பற்றின எல்லா விஷயத்தையும் தான் விசாரிச்சிட்ருக்கேன். நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். உங்கள் மாப்பிள்ளை ராஜாவோட எல்லா அடையாள அட்டைகளும் எனக்கு வேணும், வசமாக அவங்கள்ட்ட இருந்து வாங்கி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சாமுண்டேஸ்வரியும் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது, அதை வச்சு தான் எனக்கு நிறைய கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரியும் ஒரு வழியாட்டு கார்த்தியோட எல்லா ஐடி கார்டையும் வாங்கி அப்படி டிடெக்டிவ் தீபாட்ட கொடுத்துறாங்க. நம்ம கார்த்திக்கும் எல்லாமே தெரிய வருது. அத்தை நம்ம மேலே சந்தேகப்பட்டு தான் இப்படி கேட்டிருப்பாங்க. இனிமேல் இந்த உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திய ரேவதியை சேர்ந்த மாதிரி அவங்களோட தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். துர்காவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி கிட்ட என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி, இனிமே என் கண்ணு முன்னாடி நீ நிற்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு வெளியில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட துர்காவும் எதிர்பார்க்கலாம். அப்படியே அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு பாட்டி கிட்ட வந்த உடனே துர்கா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்த பாட்டியும், சரி துர்கா நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அதுக்கப்புறமா எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, உன் மேலே கொஞ்சம் தப்பு இருக்கு தானேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னவும் நம்ம துர்காவும் அதை கேட்காம அழுதுட்டே இருக்காங்க. துர்காவை சமாதானப்படுத்துறதுக்காக அங்க நம்ம ரேவதியும் ரோகிணியும் அந்த இடத்துக்கு வராங்க. பாட்டியும் பார்த்துட்டு என்ன ரேவதி நல்லா இருக்கீங்களா வாங்கன்னு அப்படியே கூப்பிடும் போது நம்ம துர்கா கிட்ட ரேவதியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் துர்கா தேவையில்லாம இந்த டைம் வீட்டுக்கு வந்த, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல கொஞ்சம் பொறுமையா இரு, இப்ப அம்மாவை பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அம்மா உங்ககிட்ட கோபப்படுவாங்க, எப்படி சமாதானம் ஆக மாட்டாங்கன்னு. அப்படி இருந்த பிறவும் நீ அதை கேட்கவே இல்லைல்ல துர்கா, அப்பவும் இதே தான் செய்த, அம்மா மேலே எந்த தப்புமே இருக்காது, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குன்னு சொன்ன போதும் அதை செய்யலை, இப்போவும் அதே தப்பு தான் திருப்பி செய்திருக்கேன்னு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் ஆரம்பத்தில் என்னோட மேரேஜ் டைமில் அம்மா மேலே ரொம்பவே கோபப்பட்டேன், எதுக்கு தான் இந்த மேரேஜை பண்ணி வச்சாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எரிச்சலானே, ஆனால் இப்போ தான் அம்மாவை பற்றி எல்லாமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன், அதே மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் நீ மாட்டிட்ட போல அப்படிங்கிற மாதிரி துர்கா கிட்ட சொல்கிறாங்க. துர்காவும் நான் என்னக்கா அப்படி தப்பு பண்ணிட்டேன், ஏன் தான் அம்மா இவ்வளோ கோபமாக இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது, எப்படி கோபத்தில் இருப்பாங்கன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு என்னை வெறுக்கக்கூடிய அளவுக்கு கோபப்படுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் நவீன மேரேஜ் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பா, அவங்களுக்கு நவீனை பிடிக்கலன்னா என்ன பண்ண முடியும், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குல்ல, அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, அதை எத்தனை வாட்டி தான் அம்மாட்ட சொன்ன பிறவும் அப்படி கேட்கவே இல்லை, கடைசி நேரத்தில் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, அதான் நான் நவீனா அம்மாவுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாகிய என் மேலே அதே வெறுப்பை காட்டுறது ரொம்பவே தப்புக்கா அப்படிங்கிற மாதிரி ரேவதி கிட்ட துர்கா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டியும் துர்கா கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்தில் ஈஸ்வரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்துப்பா அப்படின்னு சொல்லி பாட்டியும் துர்காவை சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் தீபாவுக்கு கார்த்தி மேலே ரொம்பவே டவுட்டாக இருக்கு. கண்டிப்பாக இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு, அதை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சு சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி நம்ம தீபா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கவும் டிடெக்டிவ் தீபாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இளையராஜா கண்டிப்பாக அந்த பாட்டியோட பேரனா இருக்காது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை ராஜாவோட எல்லா அடையாள அட்டையும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் அது எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு தீபாவும் அதை வச்சு தான் சில ஆதாரங்கள் நான் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு மேடம், அதை தருவீங்களான்னு கேட்குறாங்க. சாமுண்டேஸ்வரியும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளைய சந்தேகப்படுறேன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க, என்ன பண்ணுறது, அந்த அட்டையை எப்படி வாங்குறது, எப்படியாவது அந்த ஐடி கார்டு நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி யோசிக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் இருக்கும்போது சாமுண்டேஸ்வரி கார்த்திட்ட வந்து நம்ம செங்கல் சூளையில் எல்லாருக்குமே ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம்ல, சேலரி வேற கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அதனால நீங்கள் தானே எல்லா பொறுப்பையும் பார்த்துருக்கீங்க, அந்த விஷயமாட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதுக்கு உங்களோட எல்லா ஐடி வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தியோ சரி தப்பா நானே போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி அதை கேட்குற மாதிரி இல்லை, இல்லை நீங்கள் அந்த ஐடி கார்டை தாங்க, நானே அதை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கார்த்தி ஒரு கட்டத்தில் அந்த ஐடி கார்டை கொடுக்குறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி எதை பார்க்குறாங்க, அதில் ராஜா அப்படிங்கிற பேர் தான் இருக்குது. சரி பேரெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, அதுக்கப்புறமா என்னவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க.
அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம கார்த்தி ரேவதிக்கு கரெக்டாட்டு புரிஞ்சு போயிடுது. அன்னைக்கு சொன்ன மாதிரியே அத்தைக்கு நம்ம மேலே டவுட் வந்துட்டு அவங்க அந்த டிடெக்டிவ் தீபா மூலமாட்டு ஏதாவது தெரிஞ்சுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கார்த்தி யோசிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த தீபா நம்மளோட அண்ணன் ஆஃபீஸுக்கே வந்து விசாரிச்சாங்க, இளையராஜா கிட்ட விசாரிச்சாங்க. இப்போ என்னோட ஐடி கார்டை வச்சு ஏதோ ஒன்று விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கார்த்தி சரியாக புரிஞ்சிட்டாங்க. ராஜராஜனும் நம்ம கார்த்திகிட்ட வந்து என்ன மாப்பிள்ள ஈஸ்வரி எப்பவும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஐடி கார்டெல்லாம் கேட்டிருக்காலே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு கார்த்திகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தியும் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல மாமா, அத்தைக்கு டவுட் வந்துட்டு அதனால் அந்த டிடெக்டிவ் மூலமாட்டு எல்லா வேலைகளும் செய்துட்ருக்காங்கன்னு இன்னும் சீக்கிரமாட்டு எல்லா உண்மைகளும் கண்டுபிடிச்சிருவாங்க. அத்தைக்கிட்ட வேற யாராவது சொல்கிறத விட நான் சொல்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் கிட்ட நம்ம கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பாயிடுது. இப்போ என்ன பண்ணுறது, அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா ரொம்பவே கோபப்படுவாங்களே. ஏற்கனவே துர்காவை ஏற்றுக்காமல் இருக்காங்க. இவ்வளோ பிடிவாதமாக இருக்கக்கூடிய அம்மா குட்டியோட பேரன் தான் ராஜான்னு தெரிஞ்சுன்னா ஏற்றுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சாமுண்டேஸ்வரியும் அந்த அடையாள அட்டையை எடுத்துகிட்டு போய் தீபா கிட்ட கொடுக்குறாங்க. சாமுண்டேஸ்வரோட மனசில் கடவுளை எப்படியும் கிழவியோட பேரை நம்ம மாப்பிள்ளை ராஜாவாக இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க. அதே சமயத்தில் தீபாவும் சரி மேடம் ரொம்பவே நன்றி, இதை வச்சு விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்குது, நான் எப்படி இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுதே, இந்த சாமுண்டேஸ்வரி அக்கா வர வெளியில் வந்துட்டா, இருந்தாலும் இந்த துர்காவை இப்படியெல்லாம் பண்ண போகிறவும் துர்காவும் எதுவுமே பண்ணாமல் மன்னிப்பு கேட்க வந்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா யோசிக்கிறாங்க. எப்படியாவது இந்த கார்த்தியை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். இன்னைக்கு தான் அந்த ராஜசேதுவோட பேரன் தான் இந்த ராஜாங்கிறத புரிஞ்சிக்க போறான்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம பாட்டியும் சரிப்பா தீபாவளி எல்லாம் வரப்போகுதுல எல்லாரும் நல்லபடியாக கொண்டாடாண்டாமா அப்படிங்கிற மாதிரி ரேவதி கார்த்திகிட்ட கேட்குறாங்க. ரேவதிக்கும் ரொம்பவே ஆசையாக இருக்குது, எப்படியாவது நம்ம கார்த்தி கூட ஃபஸ்ட்டு தீபாவளியை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கார்த்தி அதில் எல்லாம் ரொம்ப ஈடுபாடு இல்லாத மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்கவும் நம்ம ரேவதியும் கார்த்தியை செமையாக கலைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ரேவதி துர்கா நவீன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி தீபாவளி கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரகலா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது, நான் மட்டும் என்னோட ஹஸ்பண்டை விட்டுட்டு இந்த வீட்டில் தனியாக இருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் இப்படி ஜெயிலில் மாட்டிட்டாரே அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா ரொம்பவே கோபப்படுறாங்க. எப்படியாவது சிவனாண்டியை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கே கிளம்புறாங்க. அங்கே சிவனாண்டியை என்ன சந்திரா நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு, எப்படி இருந்தாலும் இந்த சாமுண்டேஸ்வரியை பழி வாங்காம விட முடியாது, அவ என்ன மாதிரிலாம் செய்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சந்திராவும் அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருதுன்னே சொல்லலாம். நம்ம கார்த்திய சாமுண்டேஸ்வரிய ஒரு வழியா சமாளிச்சிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் சாமுண்டேஸ்வரி ஃபர்ஸ்ட் நம்ம கார்த்தியை ஏத்துக்கலன்னே சொல்லலாம். அப்படி நம்ம ரேவதியும் கார்த்தியும் தீபாவளி கொண்டாட்டத்துல இருக்கும்போது கரெக்டாட்டு சாமுண்டேஸ்வரிய எல்லா விஷயமும் தெரிய வருதுன்னே சொல்லலாம்.